வணக்கம். உங்க பிசினஸ்ல நீங்க பயன்படுத்துற வண்டிங்கிறது சும்மா ஒரு மெஷின் இல்லையா? அது உங்க உழைப்பு, உங்க தொழில், உங்க மொத்த வாழ்வாதாரமே அதுல தான் அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த திடீர்னு வர ஆபத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது? அதுக்கு தான் இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். வாங்க, இத பத்தி ரொம்ப சிம்பிளா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்லயே ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். எனக்கு எதுக்குங்க இந்த கமர்ஷியல் இன்சூரன்ஸ்லாம்? உங்க ட்ரக்கா இருக்கட்டும், வேனா இருக்கட்டும், இல்ல டாக்ஸியா இருக்கட்டும், அதுக்கு இன்சூரன்ஸ்ங்கிறது உங்க விருப்பம் இல்ல, அது ஒரு கட்டாயம். ஏன் அப்படி? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தான் இப்ப நம்ம ஆழமா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இன்சூரன்ஸ் ஏன் அவசியம்னு ஆரம்பிச்சு, உங்க தேவைக்கு ஏத்த சரியான பாலிசியை எப்படி செலக்ட் பண்றது, அதுல என்னென்னலாம் கவர் ஆகும், எது கவர் ஆகாது, அப்புறம் கடைசியா ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றதுன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். சும்மா சட்டத்துக்காக மட்டும்தான் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கணுமா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம்தாங்க. உங்க வண்டியை வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்களா? அப்போ உங்க பிசினஸ்க்கான ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ். ஆனா ஒண்ணு, இது உங்க பர்சனல் கார் இன்சூரன்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே வேற வேற. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுங்க. இது நம்ம விருப்பம் இல்ல, இது சட்டம். மோட்டார் வாகன சட்டம் 1988 படி உங்க கமர்ஷியல் வண்டி இந்தியா ரோட்ல ஓடணும்னா மினிமம் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆவது கண்டிப்பா இருந்தே ஆகணும். இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. ஓகே, இப்ப இன்சூரன்ஸ் கட்டாயம்னு நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா மார்க்கெட்ல இவ்ளோ பாலிசிஸ் இருக்கே, எது நம்ம வண்டிக்கு கரெக்டா இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, உங்களுக்கு ரெண்டு மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி. இது சட்டப்படி போதும். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. உங்க வண்டியால மத்தவங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆனா மட்டும்தான் இது கவர் பண்ணும். உங்க வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுல ₹1 கூட கிடைக்காது. ஆனா இந்த காம்ப்ரஹென்சிவ் பாலிசி இருக்கே, அது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. உங்க வண்டிக்கும் பாதுகாப்பு, மத்தவங்களுக்கும் பாதுகாப்பு. நீங்க பாலிசி எடுக்கும்போது ஐடிவின்னு ஒரு வார்த்தைய அடிக்கடி கேட்பீங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அது உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் வேல்யூ. ஒருவேளை வண்டி திருடு போயிட்டாலோ இல்ல மொத்தமா டேமேஜ் ஆகிட்டாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்க போற அதிகபட்ச தொகை இதுதான். அதனால கரெக்டான ஐடிவி செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு சூப்பரான விஷயம் NCB, அதாவது நோ கிளைம் போனஸ். இது சேஃபா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டு மாதிரி. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணல, எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டும்போது உங்களுக்கு செம்ம டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்க பணத்தை மிச்சப்படுத்த இது ஒரு சூப்பர் வழி. இந்த சார்ட்ட பாருங்களேன், உங்க NCB எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுதுன்னு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க கிளைம் பண்ணாம இருக்கும்போது இந்த டிஸ்கவுண்ட் கூடிக்கிட்டே போகும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, தொடர்ந்து 5 வருஷம் கிளைம் இல்லைன்னா உங்க பிரீமியம்ல பாதிக்கு பாதி, அதாவது 50% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். எவ்வளவு பெரிய சேமிப்பு இல்லையா? சரி, நாம முழுமையான பாதுகாப்புன்னு சொன்னோமே, அந்த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசியில உண்மையிலே என்னென்னலாம் கவர் ஆகுது, வாங்க டீடைலா பார்க்கலாம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி இருந்துச்சுன்னா சும்மா ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து இதுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்ல. அட, வெள்ளம், பூகம்பம் மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல வண்டிக்கு டேமேஜ் ஆனா கூட உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். இது உண்மையிலேயே உங்க பிசினஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி நெட் மாதிரி தான். ஆனா ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் கவர் கிடைச்சிடுமா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. துரதிர்ஷ்டவசமா சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போதான் உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆகாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டிரைவர் கிட்ட வேலிட் லைசன்ஸ் இல்லையா, இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனாங்களா, அவ்வளவுதான், கிளைம் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி வண்டியோட டயர் தேயிறது மாதிரி சாதாரண விஷயங்களுக்கும் கவரேஜ் கிடையாது. இந்த மாதிரி தப்பெல்லாம் கண்ணாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, கடவுள் புண்ணியத்துல அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. ஆனா எதிர்பாராம ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா என்ன பண்றது? டென்ஷனே ஆகாதீங்க. கிளைம் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாம உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு ஃபோன். ஆக்சிடென்ட் இல்ல திருட்டுன்னா FIR போடுறது மஸ்ட். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சர்வேயர் வந்து டேமேஜ் செக் பண்ணுவாரு. அப்புறம் வண்டியை ரிப்பேருக்கு விட வேண்டியதுதான். இந்த எல்லா ஸ்டெப்ஸ்லயும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கோல்டன் ரூல் என்ன தெரியுமா? எவ்வளோ சீக்கிரம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது. உங்க வேலை ஈஸியா வேகமா முடியும். ஓகே, கிட்டத்தட்ட நாம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கடைசியா சில முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். இது நீங்க சரியான முடிவெடுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்க பிரீமியம் தொகைய எது டிசைட் பண்ணுது? 4 விஷயம்தான். 1, உங்க வண்டியோட மதிப்பு, அதாவது IDV. 2வது, வண்டியோட வயசு.
மூணாவது, நீங்க வண்டிய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஊர். ஆமாங்க, சில சிட்டிஸ்ல ரிஸ்க் அதிகம்னு பிரீமியம் மாறும். கடைசியா நம்ம ஹீரோ, நோ கிளைம் போனஸ். இது 4 தான் உங்க பிரீமியத்தை முடிவு பண்ணும். சோ கடைசியா நான் சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். இந்த இன்சூரன்ஸ் பாலிசிய வெறும் ஒரு பேப்பரா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க உழைப்புக்கு, உங்க பிசினஸ்க்கு, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். அதனால நான் இந்த செஷனை ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். இப்பவே உங்க இன்சூரன்ஸ் பாலிசி ஃபைல எடுத்து பாருங்க. அது நிஜமாவே உங்க பிசினஸ்க்கு முழுமையான பாதுகாப்பு தருதான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏன்னா பிசினஸ் உங்க கையில இருக்கலாம், ஆனா அதோட பாதுகாப்பு அது உங்க பாலிசி கையில தான் இருக்கு.